இங்க ஒரு குட்டி பையன் வேர்ல்டுலயே கஷ்டமான எக்ஸாம் எழுத போறான். அதுல டிஃபரெண்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைசி கொஸ்டின்ல நீங்க தைரியமானவங்களான்னு கேட்டிருக்கு. இவனோ நானும் அப்படி இருக்கதான் ஆசைப்படுறேன்னு எழுதிடுறான். அப்படியே எக்ஸாமும் முடியுது. டீச்சரும் அப்பவே எல்லாரோட பேப்பரையும் திருத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து அத்தனை பேர்ல ஹீரோ மட்டும் தான் எக்ஸாம் பாஸ் ஆயிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்த எக்ஸாம் எழுத பென்சிலும் ரப்பர் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல ஹீரோவோ ஷார்பினர் கொண்டு போக கூடாதான்னு கேக்குறான். டீச்சர் அதை நாங்களே கொடுப்போம்னு சொல்லிடுறாங்க. இவனும் அடுத்த எக்ஸாம் எழுத போறான். அப்ப இவன் முன்னாடி போயிட்டு இருந்த பொண்ணோட பென்சில் டிரைனேஜுக்குள்ள விழுந்துருது. இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவன்கிட்ட உள்ள பென்சிலை ரெண்டா உடைச்சு ஒன்னு அவ கிட்ட கொடுத்துறான். அவ ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பா உனக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. இவன் அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறான். அப்படியே எக்ஸாம் காலுக்கு போனா அங்க அதே டீச்சர் தான் வர்றாங்க. அவங்க யாருமே பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க எக்ஸாமுக்கு 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க நேம பேப்பர்ல எழுதணும். செகண்ட் எல்லா கொஸ்டினையும் நல்லா வாசிக்கணும். தேர்ட் கரெக்டான ஆன்சரை ரவுண்ட் பண்ணணும். ஃபோர்த் ஆன்சர் எழுதினதும் பேப்பரை என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரும் கொஸ்டினை பார்த்தா அது ரொம்ப டஃப்பா இருக்கு. யாருக்குமே ஆன்சர் தெரியவே இல்ல. இவன் பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ண பொண்ணும் அதுக்குள்ளேயும் எக்ஸாம் முடிச்சிட்டு ஆன்சரை குட்டி பேப்பர்ல எழுதி ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிடுறா. பட் ஹீரோ அதை எடுக்காம அதை தள்ளி விட்டுறான். டீச்சர் சொன்ன மாதிரியே இவன் எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணி பார்க்கறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதே போல எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் அதே கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்கு. இவனு வேமா எல்லா ஆன்சரையும் ரவுண்ட் பண்ணிட்டு பேப்பரை கொடுத்துறான். இந்த தடவையும் ஹீரோ மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கான். அப்படியே அடுத்த எக்ஸாமுக்காக போறான். அங்க இவன மாதிரியே செலக்ட் ஆன 4 பேர் வர்றாங்க. அந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொருத்தரா ரூம்குள்ள போகணும்னு சொல்றாங்க. ரூம்குள்ள தரையில ஒரு கொஸ்டின் எழுதிருக்கு. அதுல இந்த ரூம்ல ஸ்கொயர் ஷேப்ல உள்ள பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ்ல கால் படாம அந்த ரூமை கிராஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் போன பொண்ணு கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிடுறா. இன்னொரு பொண்ணு கயிறை கட்டி அதுல நடந்து கிராஸ் பண்ணிடுறா. ஹைட்டான ஒரு பையன் மஞ்சள் கலர் டைல்ஸ்ல தாவி தாவி குதிச்சு கிராஸ் பண்ணிடுறான். அப்புறம் கண்ணாடி போட்ட பையன் கால் தானே படக்கூடாதுன்னு தவண்டுகிட்டே கிராஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவோ கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு அப்படியே கேஷுவலா நடந்துகிட்டே ரூமை கிராஸ் பண்றான். அங்க இருந்தவங்களும் எப்படி கிராஸ் பண்ணன்னு கேட்க இவனோ எல்லா டைல்ஸும் ஸ்கொயர் கிடையாது, அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். இப்ப 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்கள ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இவங்க பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ண பொண்ணு வர்றா. அவளும் இந்த எக்ஸாம் நடத்துறவ தான். இவங்கிட்ட மாடிக்கு போற வழியை கண்டுபிடிச்சு அங்க உள்ள பெல்ல ஃபர்ஸ்ட் அடிக்கிற 3 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. இதுக்கான க்ளூ கண்ண மூடுனா வழி தெரியும்னு சொல்றா. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு போய் வழியை தேடுறாங்க. ஹீரோவும் அங்க இருந்த டைரக்ஷன்ல கண்ண மூடி தொட்டு பார்த்தா அதுல புள்ளி புள்ளியா வச்சு எப்படி போகணும்னு காட்டியிருக்கு. அங்க வந்து ஹைட்டான பையன் கண்ணாடி போட்ட பையனை தள்ளி விட்டுட்டு ஃபர்ஸ்டா போய் பெல் அடிச்சிடறான். ஹீரோவும் கண்ணாடி போட்ட பையனை கூட்டிட்டு பெல் அடிக்கலாம்னு போக அங்க இன்னொரு பொண்ணும் பெல் அடிக்காம தனியா உட்கார்ந்திருக்கா. இவனும் 3 பேரும் சேர்ந்து பெல் அடிக்கலாம்னு சொல்ல 3 பேரும் சேர்ந்து பெல் அடிக்கிறாங்க. அப்போ டீச்சர் ஹைட்டான பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா 3 பேரும் சேர்ந்து பெல் அடிக்கிறது தான் ரூல்ஸ். இதனால இவங்க 3 பேரும் எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுறாங்க.